வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் மூலதன பாதுகாப்பு சோதனையின் போது 500க்கும் மேற்பட்ட போக்குவரத்து மீறல்கள் பதிவு. தலைநகர் கவர்னரேட்டின் பல பகுதிகளில் உள்துறை அமைச்சகத்தின் போக்குவரத்து துறை விரிவான கள பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றது. நிலையான சோதனை சாவடிகளை நம்பாமல் பாதுகாப்பு இருப்பை வலுப்படுத்துதல், போக்குவரத்து ஒழுக்கத்தை மேம்படுத்துதல் மற்றும் மீறுபவர்களை கைது செய்தல் ஆகியவற்றுக்கான உள்துறை அமைச்சகத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக நடமாடும் ரோந்துகள் மூலம் செயல்படுத்தப்படும் இந்த நடவடிக்கை வருகின்றது. துறையின் அறிக்கையின்படி பிரச்சாரம் குறிப்பிடத்தக்க முடிவுகளை அடைந்திருக்கின்றது. 519 பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. தேடப்படும் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். 2 தலைமறைவு வழக்குகள் கண்டறியப்பட்டன. போதைப்பொருள் தொடர்பான குற்றங்கள் தொடர்பாக 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டத்தை மீறிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தேடப்படும் 8 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக 21 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒரு நபர் போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றார். அனைத்து ஆளுநரகத்திலும் இதுபோன்ற நடமாடும் ரோந்து பிரச்சாரங்கள் 24 மணி நேரமும் தொடரும் என்று மேற்கு காவல்துறை பொதுத்துறை வலியுறுத்தி இருக்கிறது. சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கும் சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அனைத்து சாலை பயனர்களையும் பாதுகாப்பதற்கும் உள்துறை அமைச்சகத்தின் போக்குவரத்து விவகாரங்கள் மற்றும் செயல்பாட்டுத்துறை மூலம் உறுதிப்பாட்டை இந்த முயற்சி பிரதிபலிக்கிறது. 6 பேரின் குவைத் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டது. குவைத் குடியுரிமை விசாரணைகளுக்கான உச்சக்குழுவின் கூட்டத்திற்கு முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் சபா தலைமை தாங்கியிருக்கின்றார். பல தனிநபர்களின் குவைத் குடியுரிமையை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் இந்த விவகாரம் அமைச்சரவைக்கு அனுப்பப்பட்டதாகவும் குழு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இரட்டை குடியுரிமை, மோசடி, இணைப்பு மூலம் ஆவணங்களை பெறுதல் மற்றும் மாநிலத்தின் உச்ச நலனுடன் மோதல் காரணமாக அந்த குடியுரிமைகள் ரத்து செய்யப்பட்டதாக கூறியிருக்கிறது. இதற்கிடையில் குவைத் அல் யூம் என்ற அதிகாரப்பூர்வ வர்த்தமானி அதன் சமீபத்திய இதழில் 6 நபர்களின் குவைத் குடியுரிமையை ரத்து செய்வதற்கான உச்ச தேசிய புலனாய்வு குழுவால் வெளியிடப்பட்ட முடிவை வெளியிட்டதாக சொயாசா நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. குவைத் தேசிய மற்றும் அதன் திருத்தங்கள் தொடர்பான 1959 ஆண்டின் அமீரி ஆணையின் 15 பிரிவு 11 அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. பிரிவு 11 ஒரு குவைத் குடிமகன் தானாக முன்வந்து வெளிநாட்டு குடியுரிமையை பெற்றால் அவர்களின் தேசியத்தை இழப்பார் என்று கூறுகிறது. 2 லட்சம் குவைத் தீனார்கள் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தலுக்காக அகமதியில் 2 ஆசிய வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கையில் உள்துறை அமைச்சகத்தின் குற்ற பாதுகாப்பு விவகாரத்துறையின் கீழ் இயங்கும் அகமதி கவர்னரேட் புலனாய்வுத்துறை குவைத்துக்குள் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விநியோகித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 2 ஆசிய நாட்டினரை கைது செய்திருக்கின்றது. போதைப் பொருள் பரவலை தடுப்பதற்கும் போதைப் பொருட்களை ஊக்குவிப்பதிலும் கடத்துவதிலும் ஈடுபடுபவர்களை பின்தொடர்வதற்கும் அமைச்சகம் மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த கைதுகள் நடைபெற்றுள்ளன. ஒரு பாதுகாப்பு வட்டாரத்தின்படி சந்தேக நபர்கள் அகமதி பகுதியில் போதைப் பொருள் விநியோக நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் என்பதை குறிக்கும் துல்லியமான உளவுத்துறை தகவல்களை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தகவல்களை சரிபார்த்து கண்காணிப்பை மேற்கொள்ள உடனடியாக ஒரு சிறப்பு பாதுகாப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. பல நாட்கள் நெருக்கமான கண்காணிப்புக்கு பிறகு புலனாய்வாளர்கள் சந்தேக நபர்களின் நடமாட்டத்தை கண்காணித்து அதிக அளவு சட்டவிரோத பொருட்களை வைத்திருந்ததால் அவர்களை வெற்றிகரமாக கைது செய்திருக்கின்றனர். தேடுதல் மற்றும் பறிமுதல் நடவடிக்கை பின்வருவனவற்றை பறிமுதல் செய்ய வழிவகுத்திருக்கிறது. 3.65 கிலோகிராம் மெத்தமெட்டமைன், 557 கிராம் ரசாயன பொருட்கள், 363 கிராம் கஞ்சா, 348 கிராம் ஹெரோயின், 14 கிராம் ஹாசிஸ், 8150 மனநோய் மாத்திரைகள் என்பன கண்டறியப்பட்டிருக்கின்றன. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த சந்தை மதிப்பு தோராயமாக 2 லட்சம் குவைத் தீனார்களாக மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களுடன் 2 சந்தேக நபர்களும் பொது வழக்குரைஞரிடம் ஒப்படைக்கப்படுவதற்கு முன்பு தேவையான சட்ட நடவடிக்கைகளுக்காக தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றனர்.
குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 42.50 குவைத் தீனார்களாகும். 22 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 38.97 குவைத் தீனார்களாகும். 21 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 37.19 குவைத் தீனார்களாகும். 18 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 31.87 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 288 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 994.20 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 399.95 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.